பாண்டியர்களின் கப்பற்படை தளமாக விளங்கியது எது? விடை கொர்க்கை. வெளிநாடுகளிலிருந்து கடல் வழி வந்தவை எவை? விடை குதிரைகள். வலம்புரி மூழ்கிய வான்திமில் பரதவர் என்று கூறும் நூல் எது? விடை அகநானூறு. 17 மேற்கணக்கு நூல்களின் முதன்மையானது எது? விடை மதுரை காஞ்சி. பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமா புலியோடு குழும என்று கூறும் நூல் எது? விடை மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி மொத்தம் எத்தனை அடிகளை கொண்டது? விடை 782 அடிகள். மதுரை காஞ்சியின் பாட்டுடை தலைவன் யார்? விடை தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். யவனப்பிரியா என்பது எதனை குறிக்கும்? விடை மிளகு. அரசு சிற்பக் கல்லூரி தமிழகத்தில் எங்கு உள்ளது? விடை மாமல்லபுரம். ராவண காவியம் மொத்தம் எத்தனை காண்டங்களை கொண்டது? விடை 5 காண்டம் 3100 பாடல்கள். சூடிக் கொடுத்த சுடற்கொடி என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆண்டாள். மின்சாரப்பூ என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார்? விடை மேலாண்மை பொன்னுச்சாமி. விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் எது? விடை சீவக சிந்தாமணி. மணநூல் என்று அழைக்கப்படும் நூல் எது? விடை சீவக சிந்தாமணி. தமிழர்களின் இரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று கூறியவர் யார்? விடை சர்ச்சில். இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு என்னும் நூலுக்காக தமிழக அரசின் பரிசு பெற்றவர் யார்? விடை மாசு அண்ணாமலை. பசு கூட்டங்களை கவர்தலும் கவர்ந்தவற்றை மீட்டலும் கூறும் திணை எது? விடை வெட்சி திணை. எதிர் நின்று போரிடுதல் கூறும் திணை எது? விடை வஞ்சி திணை. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னும் நூலின் ஆசிரியர் யார்? விடை மு. மேத்தா. தெற்காசியாவின் சாக்ரடிஸ் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை தந்தை பெரியார். பெரியார் எதிர்த்தவை எவை? இந்தி திணிப்பு, குலக்கல்வி திட்டம், தேவதாசி முறை, கல்லுண்ணல், குழந்தை திருமணம், மணக்கொடை.